ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியான பெருமாள் கோவில் மிளகு வடை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். போட்டு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரம், 8 மணி நேரம் கூட ஊறலாம். இது அந்த மேலே இருக்கிற கருப்பு தோல் வெடித்து நல்லா ஊறி வெளியே வரும். உள்ளே இருக்கிற பருப்பு நல்லா வெளியே தெரியும். அந்த அளவுக்கு ஊறணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறினா கூட தப்பு இல்லை. அந்த உள்ளே இருக்கிற வெள்ளை பருப்பு மசியணும். இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த வடைக்கு கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் சேர்க்குறதுக்காக இடிக்கிற உரலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா கோர்ஸாக தான் இருக்கணும். அரைக்குறையாக அரைச்சிக்கலாம். ரஃப்பாக பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். அப்போ தான் நம்ம அந்த வடையில் கடிக்கும்போது அந்த மிளகெல்லாம் தெரியும். இப்போ இந்த மிளகு பவுடரை நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கலக்கும்படி கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு வாழை இலையில் நம்ம தட்டிக்கலாம். நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டுறேன். நீங்கள் வாழை இலையில் கூட தட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது மேலே ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக தட்டணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் தின்னாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரணும். பாருங்கள், நல்லா தட்டி போட்டாச்சு. இந்த எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கை பார்த்து போடுங்க, எண்ணெய் தெறிக்க போகுது. இன்னும் கொஞ்சம் பெரிய வடையாகவே போடலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். இன்னும் கூட பெருசாக தட்டி போடலாம். 2 பக்கமும் செவந்து வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தின்னா போட்டதுனால உள்ள மாவாக இருக்காது, நல்லாவே வெந்திருக்கும். இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும். ரொம்ப டார்க்காக விடாதீங்க. அவ்வளோதாங்க, பெருமாள் கோயில் மிளகு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.